लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலம் இளந்தலிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயேன். எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2672வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 33வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே கடம்பியாச்சானருடைய தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு குழலுருவீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையோர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இது திருநாட்டகத்தே. 33வது பாசுரம். அருள் ஆர் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைக்கெட செங்கோல் நடாவுதீர் சங்கு ஒரு பெண்பால் பொருளோ என்னும் நிகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்று எண்ணோ தெருளோம் அரவணை மீர் இவள் மாமை சிதைக்கின்றதே. பாம்பு படுக்கையிலே நிம்மதியாக படுத்து கொண்டு தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்கிற பெருமானே. அரிதுயில் என்றால் தூங்குவது போல் ஒரு பாவனை, ஆனால் தூக்கமில்லை. உன்னுடைய அருள் நிறைந்த மேன்மைமிக்க கருணை நிறைந்த சுதர்சனம் என்கிற சக்கராயுதத்தால் அகன்ற இந்த விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் இவ்வுலகத்தையும் அறியாமை என்கிற இருளால் விளைகிற தீவினைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய சுதர்சனத்தை ஏந்தி கொண்டிருப்பவனே. அந்த சுதர்சனத்தை வைத்து கொண்டு எதிரிகளை வீழ்த்தவும் பக்தர்களை காக்கவும் செய்யக்கூடியவனே. இங்கே உன்னையே நினைத்து இந்த பெண் பிள்ளையானவள் பிரிவாற்றாமையால் உடல் இழைத்து உடல் முழுதும் பசலை படர்ந்து கைவளைகள் கீழே விழுமாறு உடல் இழைத்து மனம் தவித்து இங்கே இருப்பதை நீ ஒரு பொருட்டாகவே கருதவில்லையா? உலகம் எல்லோருக்கும் அரசனாக இருக்கக்கூடிய நீ உலகம் முழுமைக்கும் எம்பெருமானாக இருக்கக்கூடியவன். இவளுக்கும் எம்பெருமான் தானே. அவளை காப்பாற்ற வேண்டியதும் உன்னுடைய கடமைதானே. அப்படி அவளை காப்பது உன்னுடைய கடமை என்று நினைக்கவில்லையா? இவள் வேறேதோ கிரகத்திலிருந்து வந்தவள் நினைக்கிறாயா? உன்னுடைய பிரிவால் அவள் உடல் வாட்டமுற்று மனமாட்டமுற்று இருக்கிறாளே. அவளுக்கு இப்படி ஒரு நிலை இருக்கிறதே, எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கிறதே. நீ காக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையே மறந்து போனாய் என்று தோழியானவள் தலையினுடைய நிலையினை குறித்து பெருமாளை வெறுத்து உரைப்பதான பாசுரம் இந்த பாசுரம். வேலியே பயிரை மேய்ந்தால் பயிருக்கு எங்கே நிற்கும்? இவளை இகழ்வதற்கு என்ன காரணம்? இவளும் உனது பொருள் இல்லையா என்று பொருள் விளக்கம் தருகிறது பிரபந்தரட்சி. இங்கே இருள் என்பது அக இருளையும் குறிக்கிறது. அஞ்ஞானம் என்கிற அக இருளையும் ஞானமற்ற இருளையும் சொல்லி வெளியிலே இருக்கக்கூடிய புற இருளாகிய வெளிச்சமின்மையையும் குறிப்பிடுவது என்று சொல்லுகிறார். வெளிச்சத்தை விட வெளிச்சமான 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்ட சுதர்சன ஆழ்வானை கையிலே ஏந்தியவனே. பார்க்கடலிலே நிம்மதியாக அருவியில் தூங்கி கொண்டிருக்கிறவனே. உலகமெல்லாம் காக்க வேண்டியவனாக நீ இருக்க உன்னுடைய செங்கோலானது வளையலாமா? உன்னையே நினைத்து கொண்டு துருமாய் இழைத்திருக்கிற இவளுக்கு நீ பாதுகாப்பு தர வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா என்று தோழியானவள் தலையினுடைய நிலையை கண்டு பெருமாள் இறங்காததற்காக பெருமாளை வெறுத்து பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். அருள் ஆர் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைக்கெட செங்கோல் நடாவுதீர் சங்கு ஒரு பெண்பால் பொருளோ என்னும் நிகழ்வோ இவற்றின் புறந்தாள் என்று எண்ணோ தெருளோம் அரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்தியாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோம் எத்தது சகலம் பரஸ்மை
ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததான உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினை தீவினை அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.